வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது எப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டு. என்னோடய சேனலை பாருங்கள். நீங்கள் ஆயிரக்கணக்கான பேர் என்னோடய ஷார்ட்ஸை பார்க்குறீங்களே தவிர சேனலில் போய் பார்க்க மாட்டேன்றீங்க. ஏன்னா சேனலில் நிறைய விஷயங்கள் நான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஷார்ட்ஸில் நம்ம சில விஷயங்கள் தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர ஃபுல்லாக நம்ம பேராகிராஃப் போட முடியாது அதில். ஸோ இப்போ நான் பேச வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு பொண்ணு நைட்டு ஒர்க்குக்கு போயிட்டோ வெளியூர் போயிட்டோ பஸ்ஸில் வந்திருக்குறாங்க. பின்னாடி சீட்டில் இருந்த ஒரு கிழட்டு பையன் கிழட்டு பயலுக்கு தான் திமிர் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா தாத்தா அப்படின்றதுனால விட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மன தைரியம் அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி கிழவனுங்களுக்கு. சரியா? சின்ன பசங்க கூட கௌரவத்துக்கு பயந்துக்கிட்டு ஏதாவது அசிங்கப்படுத்திடுவாங்களோன்ற பயந்துட்டு கூட பேசாமல் இருப்பானுங்க. ஆனால் அந்த கிழட்டு பயல்களுக்கு ரொம்ப திமிரு. வயசு அட்வான்டேஜ் அவங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இது நானே அனுபவிச்சிருக்கேன் நிறைய இடத்துல. அதனால் எனக்கு இவ்வளோ கோவம் வருது. சரிங்களா? ஸோ ஒரு பொண்ணு வந்திருக்குது. இந்த கிழட்டு பையன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, பஸ்ஸுக்கு பின்னாடி இருந்து, அதாவது பஸ்ஸோட அந்த சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துட்டு கையை உள்ளே விட்டு வேறு ஏதோ பண்ணியிருக்கிறான். அந்த பொண்ணு என்னென்னமோ நெளிஞ்சு பார்த்துருக்கு, சொல்லி பார்த்துருக்கு, கேட்கல. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு தாங்க முடியாமல் எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிருக்குது. இதில் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பஸ்ஸில் இருந்தவங்க எல்லாருமே சைலண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம் பார்த்தீங்களா? ஒரு பொண்ணுக்கு அப்யூஸ் நடக்குது, ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பொண்ணு கத்துது. யாருமே அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் வரல. அந்த கிழவனை 2 சாத்தலை. ஒரு இடத்துல 2 இடத்துல இந்த மாதிரி யாராவது பண்ணாங்கன்னா தானே அந்த கிழட்டு பையன் இன்னொரு இடத்துல போயிட்டு ஒழுங்காக இருப்பான். இவங்கெல்லாம் அமைதியாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணு மேலே தப்பாயிடுச்சு. சரி, ஓகே, நடந்துருச்சு, முடிஞ்சிடுச்சு, ஓகே. அந்த பொண்ணு போட்டிருந்த வீடியோவுக்கு கமெண்ட்ஸ் ஒரு நாய் போட்டிருக்குது. நீங்களாம் அவுத்து போட்டு ரோட்டில் ஆடுறீங்களே, மனசை தூண்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் போட்டிருக்கு கமெண்ட்ஸு. ஓகேவா? எந்த ஊர்லையா இருக்கிறீங்க நீங்கள்? நம்மளுடைய தமிழ்நாட்டோட முன்னோர்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் எடுத்து படித்து பார்த்துருக்கீங்களா? மார் துணி இல்லாமல் சுற்றிட்டு இருந்தவங்க நம்ம, புரியுதுங்களா? மாரில் துணி போடாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவங்க, அடிமைத்தனமாக சுற்றிக்கிட்டு இருந்தவங்க, ப்ளவுஸ் இல்லாமல். இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சில ஊருங்களில் பாட்டிங்க இன்ன வரைக்கும் ப்ளவுஸ் போடுறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு பழக்கமாயிடுச்சு. முட்டிக்கு மேலே தான் நம்மளோட துணி இருக்கணும், மாரில் துணி இருக்கக்கூடாது. மாரில் துணி போடுறதா இருந்தால் அதுக்கு நம்ம வரி கட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நாட்டில் தான் நம்ம இருந்திருக்கோம். இப்போ நம்ம முன்னேறி வந்திருக்கோம். அப்போல்லாம் இந்த மாதிரி அப்யூஸ்லாம் அப்போல்லாம் எவனும் நீ திறந்து காட்டுற, அதனால தான் நான் உன் மேலே தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு வருது வாயில் அப்படி அந்த மாதிரிலாம் எவனும் சொன்னது கிடையாது. நீங்கள் இன்ன வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்களை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. குழந்தை என்னத்தையா காமிச்சிச்சு, கிளவி என்னத்தையா காமிச்சிச்சு? அங்கெல்லாம் போய் பேச மாட்டேங்கிறீங்க. இந்த மாதிரி நீ அவுத்து போட்டு காட்டின அப்படின்ட்டு. ஏன் பொம்பளைங்க நீங்கள் டவுசரோடு திரியிறப்போ உங்கள் மேலே பண்ணுறது இல்லையே? அவங்களுக்கு உணர்ச்சிகள் தூண்டப்படுறது இல்லையே? ஏன் அவங்களுக்கு மட்டும் உணர்ச்சிகள் இல்லையா? அவங்களுக்கு உடம்பு ரத்தம் சதை கிடையாதா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீ வந்த வழி என்னையா? நீ பிறந்தப்போ உங்கள் ஆத்தா மாரில் தானே நீ பால் குடித்த? ஆத்தாவோட மாரில் தானே பால் குடித்த? வேற எங்கேயும் குடிச்சியா? ஆத்தாவோட இதுலேருந்து தானே நீ வெளியில் வந்த? அப்போல்லாம் உனக்கு அது சொர்க்கமாக தெரிஞ்சிச்சா? உங்கள் ஆத்தா காமிச்சால உனக்கு? எனக்கு ரொம்ப வருதுங்க வாயில், என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. தயவுசெய்து இந்த மாதிரி பசங்கள் யாராவது இருந்தீங்கன்னா திருத்திக்கோங்க, உங்களை திருத்திக்கோங்க. ஏன்னா இனிமேல் பெண்கள் அரசாங்கத்தை நம்பாது. ஏன்னா எந்த ஆண் மகனும் சரியில்லை. அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு அவங்கவுங்க சில விஷயங்களை பண்ண வச்சிடாதீங்க. உங்களை ஒரு ஆணாக மதிக்கிறோம், தைரியமாக இருங்க, மதிக்கிறோம். நீங்கள் ஒரு 4 பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுங்க, மதிக்கிறோம். இதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு செயல்பாடு இல்லாத ஒரு தனிமையாக ஒரு பெண்ணு கிடச்சிட்டானோன்னா அவளை நாசம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? இனிமேல் போலீஸ்க்கோ கவர்மெண்ட்டுக்கோ எந்த பெண்களும் போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அவனை பிடிச்சி அறுத்து விட்ருங்க. இதுதான் நம்மளுக்கு நியாயம் கிடைக்கும். அதனால் என்ன வந்தாலும் சரி, நம்ம அது மாதிரி எடுத்து போராடாமல் எதுவும் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால தான் இந்த நாய்ங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுதுங்க. தயவுசெய்து பெண்கள் தைரியமாக இருங்க, உஷாராக இருங்க, முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க. உங்களால் எவ்வளோ உங்களோட எதிராளியை காயப்படுத்த முடியுமோ காயப்படுத்துங்க. ஏன்னா நம்மளுக்கு நியாயம் கிடைக்காது, நம்மளாக தான் நியாயம் தேடிக்கணும். நன்றி.